research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்புவதால் கிளாபாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினிஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினிஷ் சரவணன், போக்குவரத்து நெரிசலால வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க? எவ்வளவு தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்குது? என்ன விவரம்? தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை தினம் என்பதாலும் சென்னையிலிருந்து சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் ஒரே நேரத்தில் ஒரு சேர தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிளாம்பாக்கம் பகுதியில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களுமே ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தார்கள். இன்றைய தினம் அலுவலகம், பள்ளி உட்பட அனைத்து நிறுவனங்களும் இயங்கக்கூடிய நிலையில் அவசரமாக சென்னையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு போக்குவரத்து நெரிசலுக்கான காரணங்களை இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து போலீசாரிடம் கேட்டபோது 2 காரணங்களை கூறுகிறார்கள். முதல் காரணம், அனைத்து நேரத்தில் ஒரே நேரத்தில் அனைத்து வாகனங்களும், அதாவது தனியார் பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் ஒரே நேரத்தில் சென்னையை நோக்கி திரும்புவதால் ஒரே இடத்தில் குழுமியிருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்னொரு காரணத்தை பொறுத்தவரை தனியார் பேருந்துகளுக்கு தனியாக தாம்பரம் முடிச்சூர் பகுதியில் ஒரு பேருந்து நிலையம் இருந்தாலும் அனைத்து தனியார் பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தினுடைய பேருந்து நிலையம் முகப்பு பகுதியில் அங்கிருக்கக்கூடிய பயணிகளை இறக்கிவிட்டு செல்வதால் அனைத்து பயணிகளும் இங்கிருந்து சாலையை கடந்துதான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்வதற்காக ஒரு நேரம் இருக்கிறது. அதாவது மாநகர பேருந்துகளை பிடிப்பதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தான் அனைத்து பயணிகளும் செல்வார்கள். ஒரே நேரத்தில் அனைத்து பயணிகளும் சாலையில் இறங்குவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் காலை நேரம் என்பதால், அலுவலகம் நேரம் என்பதாலும் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் இந்த சாலையை தான் பிரதானமாக கடப்பார்கள். புறநகர் பகுதியிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் அதே நேரத்தில் தான் தற்பொழுது இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் உதவி ஆணையர் தலைமையில் 45க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு இந்த போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரே நேரத்தில் அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் ஒரே நேரத்தில் இங்கு குழுமியிருப்பதால் கிளாம்பாக்கம் பகுதி, கூடுவாஞ்சேரி, அதே போல வண்டலூர், ஊரப்பாக்கம் உட்பட 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு தான் இந்த போக்குவரத்து நிலைமை சீராகும் என போக்குவரத்து போலீசார் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு முதலே பெரும்பாலான பொதுமக்கள் சென்னையை நோக்கி திரும்பியிருந்தாலும் காலை நேரம் என்பதால் அதிக அளவில் வாகனங்கள் தற்பொழுது சென்னையை நோக்கி படையெடுத்து இருக்கின்றன. காலை 10 மணி முதல் இந்த பகுதியில் போக்குவரத்து சீராகும் என போலீசார் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னை நோக்கி திரும்பக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பகுதியில் குழுமியிருக்கிறது. 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் வாகனங்கள் பெருக்கெடுத்து நிற்கின்றன. விரிவான கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினிஷ் சரவணன். UIT, learn, research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.